காலையிலேயே சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அலறியடித்து ஓடிய மக்கள். இமாச்சல பிரதேசத்தை நடுங்க வைத்த மேக வெடிப்பு 53 பேரை காணவில்லை, 6 பேர் பலி. மத்திய கிழக்கு பதற்றத்தால் தங்க விலை மீண்டும் மீண்டும் உயர்வு. நான் பெருமை அடைகின்றேன், கமலா ஹாரிஸ் நெகிழ்ச்சி. கமலா ஹாரிஸ் குடும்ப புகைப்படத்தை வெளியிட்டு இனவாதத்தை தூண்டும் ட்ரம்ப். பற்றியெறியும் பிரித்தானிய நகரங்கள் 9 பகுதிகளுக்கு எச்சரிக்கை. பூமியில் இனி ஒரு நாள் என்பது 25 மணி நேரம், ஆய்வில் வெளியான ஆச்சரிய தகவல். பிலிப்பைன்ஸில் உள்ள மிண்டானோ தீவில் இன்று காலை 6:30 மணியளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.8 ஆக பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. மிண்டனாவ் தீவின் கிழக்கே பாரிசிலோனா கிராமத்தில் இருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் 10.5 மைல் ஆழத்தில் நிலநடுக்கம் உணரப்பட்டது. சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் சுனாமி எச்சரிக்கை ஏதும் விடுக்கப்படவில்லை. மேலும் இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த உடனடி தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. ஜப்பானில் இருந்து தென்கிழக்கு ஆசியா மற்றும் பசிபிக் படுகை முழுவதும் பரவியிருக்கும் தீவிர நில அதிர்வு மற்றும் எரிமலை செயற்பாட்டின் ஒரு வளைவான பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயருடன் அமைந்திருக்கும் பிலிப்பைன்ஸை பூகம்பங்கள் தொடர்ந்து தாக்குகின்றன. பெரும்பாலானவை மனிதர்களால் உணர முடியாத அளவுக்கு பலவீனமானவை. ஆனால் வலுவான மற்றும் அழிவுகரமான நிலநடுக்கங்கள் எப்போது எங்கு நிகழும் என்பதை கணிக்க எந்த தொழில்நுட்பமும் இல்லாமல் சீரற்ற முறையில் வருகின்றன. இமாச்சல பிரதேசத்தின் சில பகுதிகளில் மேகவெடிப்பு ஏற்பட்டு அதிக கனமழை பெய்ததில் 6 பேர் பலியாகியுள்ளதாகவும் பலர் மாயமாகியுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. 60க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளதாகவும் பல கிராமங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சிம்லா மாவட்டத்தின் சமேஜ் பகுதி, ராம்பூர் பகுதி, குழுவின் பாகிபுல் பகுதி மற்றும் மண்டியின் பதார் பகுதி ஆகியவற்றில் ஏற்பட்ட மேகவெடிப்பு பரவலான அழிவுக்கு வழிவகுத்துள்ளது. 53 பேரை காணவில்லை மற்றும் 6 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஜூலை மாதம் 31ஆம் தேதி மற்றும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி இடைப்பட்ட இரவில் மேகவெடிப்பு பதிவாகியுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. ராம்பூர் மற்றும் சமேஜ் பகுதிகளை இணைக்கும் சாலையை மேகவெடிப்பு சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிம்லாவில் இதுவரை 33 பேர் காணாமல் போயுள்ளனர். மொத்தம் 55 பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் 25 பேர் சிக்கி தவித்துள்ளனர். அறிக்கையின்படி 61 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. 42 வீடுகள் பகுதிகள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கேரள மாநிலம் வயநாட்டில் இன்று 4ஆம் நாளை எட்டிய மீட்பு பணிகளில் இதுவரை உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 340 கடந்துள்ளது. மேலும் பலர் மண்ணில் புதைந்துள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அஞ்சப்படுகிறது. ஆசிய சந்தையில் நேற்றைய தினம் தங்கத்தின் விலையானது $2450 அருகில் உயர்ந்துள்ளது. மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் அரசியல் மற்றும் போர் பதற்றத்தால் முதலீட்டாளர்கள் தங்கத்தை பாதுகாப்பான முதலீடாக கருதும் நிலை உருவாகியுள்ளது. இதன் வாயிலாக தங்கம் மீது அதிகப்படியான முதலீடுகள் குவிய துவங்கியுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளின் பிரச்சினை மற்றும் அமெரிக்க தேர்தல் முடியும் வரையில் தங்கம் விலையானது உயர்வுடன் இருக்கும் என்பதில் எவ்விதமான ஐயமும் இல்லை. ஈரான் நாட்டில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டதை தொடர்ந்து மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்து மறுமுனையில் அமெரிக்க பொது தேர்தல் அடுத்த சில மாதங்களில் நடக்க உள்ள வேளையில் பைடனை எதிர்த்து போட்டியிட்ட போது டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியை பிடிப்பார் என கணிப்புகள் அதிகமாக இருந்தது. ஆனால் பைடன் உடல்நலக் குறைவால் அதிபர் தேர்தலில் இருந்து விலகிய நிலையில் துணை அதிபரான கமலா ஹாரிஸ் தற்போது போட்டியில் இறங்கியுள்ளார். இதனால் ட்ரம்ப் மற்றும் கமலா ஹாரிஸ் இருவருக்குமான வெற்றி வாய்ப்பு சமமாக உள்ளது. இதுவும் தங்கம் மீதான முதலீட்டை பாதிக்கின்றது. இதற்கிடையில் அமெரிக்க மத்திய வங்கி செப்டம்பர் மாதம் 2 நாள் நாணய கொள்கை கூட்டத்தில் பெஞ்ச்மார்க் வட்டி விகிதத்தை குறைக்க முடிவு செய்துள்ளது. இதனால் பத்திர சந்தையில் முதலீடுகள் தொடர்ந்து வெளியேற உள்ளது. இப்படி வெளியேறும் முதலீடுகளில் கணிசமான பங்கு தங்கம் மீதும் குவியும் காரணத்தினால் தங்க விலையானது தொடர்ந்து உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக இருப்பதில் பெருமை கொள்வதாக கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நவம்பர் மாதம் நடைபெற உள்ள நிலையில் ஜனநாயக கட்சியின் வேட்புமனுவை ஜனாதிபதி வேட்பாளராக நிற்கும் கமலா ஹாரிஸ் பெற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து இம்மாத இறுதியில் சிகாகோவில் நடைபெறும் மாநாட்டில் கமலா ஹாரிஸ் அதிகாரப்பூர்வமாக பரிந்துரைக்கப்படுவார். இதன் மூலம் அமெரிக்காவின் முக்கிய அரசியல் கட்சிக்கு வெள்ளை மாளிகையில் வேட்பாளராக நியமிக்கப்பட்ட முதல் கருப்பின பெண் மற்றும் முதல் தெற்காசிய பெண் எனும் பெருமையை அவர் பெற்றுள்ளார். அதேபோல் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் தோற்கடித்தால் அமெரிக்காவின் முதல் பெண் ஜனாதிபதி எனும் வரலாற்றை கமலா ஹாரிஸ் படைப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸின் இன அடையாளம் குறித்து 2வது நாளாக முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்தும் கேள்வி எழுப்பியுள்ளார்.
சிகாகோவில் நடந்த கருப்பின பத்திரிகையாளர்கள் தேசிய சங்கத்தின் மாநாட்டில் பங்கேற்ற ட்ரம்ப் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் மீது இனவெறி கருத்தை தெரிவித்துள்ளார். பத்திரிகையாளர் மாநாட்டில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கமலா ஹாரிஸின் இனம், நிறம் என்பவற்றை குறிப்பிட்டு இனவெறி கருத்தை தெரிவித்தமை மிக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சர்ச்சை கருத்துக்களுக்கு இடையே தற்பொழுது டொனால்ட் ட்ரம்பின் குறித்த பதிவு மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பிரித்தானியாவில் சிறுவன் ஒருவரின் கொடுஞ்செயலால் தற்போது நாடு முழுவதும் பல நகரங்கள் வலதுசாரிகளால் பற்றி எரியும் நிலை ஏற்பட்டுள்ளது. கலவரக்காரர்களை எச்சரித்துள்ள உள்விவகார அமைச்சர் அனைவரையும் கண்காணித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தீவிர வலதுசாரி அமைப்புகள் நாடு முழுவதும் குறைந்தது 9 நகரங்களில் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் யார் இந்த ஆர்ப்பாட்டங்கள் அல்லது பேரணியை ஒருங்கிணைத்தாலும் பங்கேற்பவர்கள் அனைவரையும் அரசாங்கம் கவனித்து வருவதாக லோர்ட் ஹவுசன் எச்சரித்துள்ளார். நீங்கள் இப்போது இதை ஏற்பாடு செய்வதை தடுக்கவும் அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்கவும் தற்போதுள்ள சட்டத்தின் கீழ் எங்களுக்கு அதிகாரம் உள்ளது. இதனால் இந்த குற்ற செயலில் ஈடுபடுபவர்கள் சட்டத்தின் முழு வலிமையையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்த நிலையில் டெலிகிராம் செயலியில் அமைந்துள்ள குழு ஒன்றில் தேச பக்தர்களை பொறுத்தது போதும், இது நடவடிக்கை எடுக்க வேண்டிய தருணம் என குறிப்பிட்டு 9 நகரங்களின் பெயர்களை பட்டியலிட்டுள்ளனர். குறிப்பிட்ட பகுதிகளில் வார இறுதி நாட்களில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படும் என்றே குறிப்பிட்டுள்ளனர். இதனால் இப்பகுதி மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கவும் கோரிக்கை விடுக்க ஜூலை மாதம் 29ஆம் தேதி சவுத்போர்ட் பகுதியில் சிறார்களுக்கான கோடைகால முகாம் ஒன்றில் நடந்த கத்திக்குத்து தாக்குதலை அடுத்து தீவிர வலதுசாரிகள் அமைப்பு நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் கலவரங்களை முன்னெடுத்து வருகின்றன. பூமியில் இருந்து நிலவு ஆண்டுதோறும் 3.8 சென்டிமீட்டர் தூரம் விலகிச் செல்வதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. பூமியில் சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் 25 மணி நேரமாக மாறும் என ஆய்வில் தெரிய வந்துள்ளது. பூமியில் இருந்து நிலவு பிரிந்து சென்ற போது உருவான ஒரு பாறையை வைத்து அமெரிக்காவில் உள்ள விஸ்கான்சின் பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வை நடத்தியது. சுமார் 90 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் பூமியில் இருந்து நிலவு பிரிந்த போது உருவான இந்த பாறையை வைத்து நடத்தப்பட்ட ஆய்வில் பல ஆச்சரிய தகவல்கள் தெரிய வந்துள்ளது. பூமியில் இருந்து நிலவு ஆண்டுதோறும் 3.8 சென்டிமீட்டர் தூரம் விலகிச் செல்வதாகவும் இதனால் பூமியில் இருக்கும் நாட்களின் நேரம் மாறுபடலாம் என தெரிய வந்துள்ளது. இதே வேகத்தில் நிலவு விலகிச் சென்றால் 20 கோடி ஆண்டுகளில் பூமியின் ஒரு நாள் என்பது 25 மணி நேரமாக மாறும் என்றும் ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. பூமியில் ஒரு நாள் என்பது 140 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாகவே வெறும் 18 மணி நேரமாகவே இருந்ததாகவும் இந்த ஆய்வு கூறுகிறது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.